வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால. மலேசிய தமிழ் பள்ளி முன்னாள் மாணவர் பேரவையின் 17வது தேசிய பொதுப் பேராளர் மாநாடு முன்னாள் மாணவரே தமிழ் பள்ளிகளின் அரண் என்ற உயரிய லட்சியத்தை வலியுறுத்தும் வகையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பேரா மாநிலம் ஈப்போ நகரில் உள்ள UTC வளாகத்தில் நடைபெற்றது. தேசிய உதவி தலைவரும் பேரா மாநில தலைவருமான திரு விஜய் வேலாயுதம் தலைமையிலான ஏற்பாட்டுக்குழு மாநாட்டை சிறப்பாக ஏற்பாடு செய்தது. இந்நிகழ்ச்சியில் பத்துகாஜா நாடாளுமன்ற உறுப்பினரும் மலேசிய மாநாடு கண்காட்சி பணியகத்தின் தலைவருமாகிய மாண்புமிகு டாக்டர் வா சிவகுமார் சிறப்பு முகாமையராக கலந்து கொண்டார். முன்னாள் மாணவர் சங்கம் அமைப்பது தொடர்பாக தேசிய பேரவையினை தொடர்பு கொண்டால் தேவையான அனைத்து உதவிகளையும் நிச்சயமாக வழங்குவோம் என்று தமதுரையில் பிரதாமா தேசிய தலைவர் திரு குமரன் மாரிமுத்து தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள 9 மாநில கிளைகளை சேர்ந்த 150 பேராளர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு பேரவையின் வளர்ச்சி, நிர்வாகம் மற்றும் எதிர்கால செயல்பாடுகள் குறித்து முக்கிய ஆலோசனைகளை மேற்கொண்டனர். இதுவரை மலேசியாவில் 103 தமிழ் பள்ளி முன்னாள் மாணவர் சங்கங்கள் உருவாக்கப்பட்டுள்ள நிலையில் இன்னும் இணையாத பள்ளிகளின் முன்னாள் மாணவர் சங்கங்களும் பேரவையுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என திரு விஜய் வேலாயுதம் கேட்டுக்கொண்டார். தமிழ் பள்ளி மாணவர்களின் கல்வி மற்றும் மொழித்திறன் வளர்ச்சியிலும் பிரதாமா தொடர்ந்து கவனம் செலுத்தி வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக டேவான் பாஹாசா டன் புஸ்தகாவுடன் மேற்கொள்ளப்பட்ட மூலோபாய ஒத்துழைப்பின் அடிப்படையில் 2026ஆம் ஆண்டு புரோகிராம் மெம்பர்காசா பஹாசா கெபாங்சான் DSJKT என்ற தேசிய அளவிலான கல்வி திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மேலும் மாணவர்களின் கணித அறிவு, தர்க்க சிந்தனை, பகுப்பாய்வு திறன் மற்றும் பிரச்சனையை தீர்க்கும் ஆற்றலை மேம்படுத்தும் நோக்கில் SSD மற்றும் பிரதாமா இணைந்து ஸ்ரீனிவாச ராமானுஜம் நேஷனல் மேத்தமேட்டிக்ஸ் காம்படிஷன் 2026 என்ற தேசிய அளவிலான கணித போட்டியையும் சிறப்பாக நடத்தி வெற்றி கண்டன. இத்திட்டங்கள் மூலம் தமிழ் பள்ளி மாணவர்களின் கல்வி திறனை உயர்த்துவதோடு முன்னாள் மாணவர்களின் ஒற்றுமையையும் சேவையின் பங்களிப்பையும் வலுப்படுத்த பேரவை தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணால. மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.